எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் தாங்க இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு கிளாம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆச்சோ அன்னிலிருந்து கிளாம்பாக்கத்தை சுற்றி ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு ரியல் எஸ்டேட்டில் ஒரு மிகப்பெரிய ராக்கெட் வேகத்தில் பூம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாங்க. அடுத்து சென்னையை சுற்றி எந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்குக்கு போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பூந்தமல்லி தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நசரத்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன், அது மட்டும் இல்லாமல் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. இப்படி ஒரு 2 மேஜரான ஒரு லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இருக்கிறது நம்ம சைட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. பெங்களூர் நேஷனல் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைட் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்லாங்க. இன்னைக்கு தேதியில் இந்த சைட்டை சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய லேண்டை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 5500, 6000, 6200 வரையும் பிரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரோடைய பிரைஸை வந்து ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோடைய டீடைல்ஸ் தாங்க சொல்ல போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் நடுவில் ஒரு லொகேஷனை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி நகர் அப்படின்ற ஒரு அருமையான பேர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த சைட்டோடைய டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து லொகேஷன் அட்வான்டேஜ் தாங்க பார்க்க போறோம். ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லொகேஷன் அட்வான்டேஜஸ் வச்சு தான் ஃபியூச்சரில் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும், நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் என்ன மாதிரி வரும் அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தனலட்சுமி நகர்ல இருந்து என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு பாரிஸ்லேருந்து கோயம்பேடுக்கு ஷிஃப்ட் ஆச்சோ அப்போ கோயம்பேடு சுற்றி என்ன மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, அதை சுற்றி வந்து என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குத்தம்பாக்கமும் இருக்குது. குத்தம்பாக்கம் இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணீங்க. அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டிங்க. இன்னைக்கு சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லா லொகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்து வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நசரத்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷனுமே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. வந்து இங்கேருந்து கிளாம்பாக்கம் போகணும் அப்படின்னா இங்கேருந்து ஜஸ்ட் அதே ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து அவுட்டர் ரிங் ரோட ரீச் பண்ணிடலாங்க. அதாவது மீஞ்சூர் டு வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு இங்கிருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல தான் இருக்குது. நீங்கள் அதை ரீச் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாம்பாக்கத்துக்கு ஒரு 25 மினிட்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரீச் பண்ணிடலாங்க. நம்ம தனலட்சுமி நகர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய ஃபிலிம் சிட்டியான ஈவிபி ஃபிலிம் சிட்டியை நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையோடைய 2வது ட்ரேட் சென்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் வரப்போகுதுங்க. இன்னைக்கு தேதியில் அண்ணா நகரில் என்னென்ன மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவிபி சினிமாஸுமே வந்து இருக்குது. இவ்வளோ லொகேஷன் அட்வான்டேஜ் இருந்துமே தனலட்சுமி நகர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சைட்டை விட ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி தாங்க கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து சைட் விசிட் வரும்போது நீங்கள் இங்கே இருக்க சைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கம்பேர் பண்ணிப்பீங்க. அதாவது ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் தான் இருக்குது. மற்ற சைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி தள்ளி தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 700 ரூபா டிஃபரன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இவங்க மற்றவங்களோட கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்த தனலட்சுமி நகர் பற்றி பார்த்துருவோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.25 ஏக்கர் கொண்ட ஒரு குட்டி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லாங்க. இந்த 1.25 ஏக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சூப்பராக அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது சுற்றி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் இந்த மாதிரி ஒரு குட்டி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் கிடைக்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயம் சொல்லாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 36 பிளாட் தான் வந்து அவைலபிள் இருக்குங்க. அந்த 36 பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ன சைஸ்லேருந்து இன்ன சைஸ் வரையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்ம வந்து கேமராவை எங்கே வச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடுகள் மட்டும்தாங்க தெரியும். அந்த அளவுக்கு வீடுகள் மத்தியில் தான் இந்த பிளாட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ப்ரீ லான்ச்சாக நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுனால உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸும் அவைலபிள் இருக்குது. எல்லா ஃபேஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் இதுலேயே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 30 ஃபீட் ரோடு ஒட்டினா மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த தனலட்சுமி நகரோடைய அம்யூனிட்டிஸ் வந்து பார்ப்போங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றி காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த 1.25 ஏக்கருக்குமே. அது மட்டும் இல்லாமல் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் அவென்யூ ட்ரீஸ்மே இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் கேட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபி வந்து நம்ம சைட்டுக்கு வெளியே இருக்குங்க. ஏன்னா சுற்றி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே இவங்க வந்து பிளாக் டாப் ரோடு தான் கொடுத்துருக்காங்க. 30 அடி 23 அடி அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியேட்டில் வந்து நல்ல ஒரு அகலமான ரோடு தான் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட்டுக்குள்ளே இவங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோடைய ப்ரைஸ். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, நீ வந்து சொல்லிகிட்டே இருக்கே தவிர நீ வந்து ப்ரைஸை சொல்ல மாட்டேற அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து 5200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் எந்த அளவுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன் ரோட்லேருந்து அதாவது பெங்களூர் நேஷனல் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸில் இருக்குங்க. அதுவும் சுற்றி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் தான். எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை பார்க்க வரீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சுற்றி இருக்க எல்லா சைட்டுமே பாருங்க அப்படின்னு நானே சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு இவங்க வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அதில் இடத்துல நீங்கள் விசாரிச்சிங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ள கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு தான் போவீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்னால தாங்க. இப்போ மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தனலட்சுமி நகரில் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா மற்ற இடத்த விட இவங்க வந்து 600 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னே பார்த்துப்போங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக 6 லட்ச ரூபா நீங்கள் வந்து சேவ் பண்ணலாங்க. அந்த 6 லட்ச ரூபாவை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 2 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30% 40% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அப்ரிசியேஷன் வேல்யூ வந்து தாராளமாக வந்துருங்க. அதாவது நான் வந்து 2 வருஷம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் 6 மாதம் 7 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், மெட்ரோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் லைவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதை விட ப்ரைஸ் வந்து அதிகமாக தாங்க போகும். ஸோ நீங்கள் தனலட்சுமி நகரில் இடம் வாங்கும்போது உங்களுடைய அமௌண்ட்டும் நீங்கள் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்ரிசியேஷனுமே சூப்பராக இருக்குங்க. இந்த தனலட்சுமி நகர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. உங்களுக்கு சிஎம்டிஏ ரெரா அப்ரூவல் இருக்கிறதுனால பேங்க் லோனுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 80% 90% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனலட்சுமி நகரில் உங்களுக்கு பேங்க் லோனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5200 ரூபாங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ஸ்லைட்டாக நெகோஷியபிளும் வந்து அவைலபிள் இருக்குங்க. இப்போ நம்ம மேஜரான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜஸ் தாங்க. ஆனால் இந்த சைட்டில் உங்களுக்கு ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நியர்பையில் இருக்குங்க. நம்ம பூந்தமல்லி லொக்கேஷனில் இருக்கிறதுனால நமக்கு பூந்தமல்லியில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸ் பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வாசல்லே வருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே ஸ்பாட்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூலுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி மேஜராக எல்லா ஸ்கூல் பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வாசல்லே வருங்க. காலேஜ்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மேஜரான காலேஜ் வந்து பனிமலர் காலேஜுங்க. அந்த பனிமலர் காலேஜ் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. அண்ட் இதையும் தாண்டி நம்ம சைட்டை சுற்றி நிறைய ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த தனலட்சுமி நகர் பற்றி கம்ப்ளீட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த லேண்டோடைய ப்ரொமோட்டர் நம்பர் தாங்க. நீங்கள் சைட்டுக்கு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் பார்க்கலாம், மெட்ரோ ஸ்டேஷனையும் பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் அவுட்டர் ரிங் ரோடையும் பார்க்கலாம். உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வளர்ச்சியுமே நீங்கள் வந்து பார்க்கலாங்க. நம்ம இல்லாத ஒன்றை வந்து சொல்லவே கிடையாது. உங்களுக்கு சுற்றி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சைட் விசிட் வாங்க. வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி கூட வரும்போது நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலி கூட சைட் விசிட் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சைட் விசிட் வரீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போய் என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரைஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு 300 மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனும் வருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சான்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரு 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக வந்து என்னால் இன்னைக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. இங்கே ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.